கிராமப்புற மாணவர்களின் அரசு வேலை கனவுகளை நனவாக்கி கொண்டிருக்கும் பி.கே. மலைச்சாமி ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் பி.கே. மலைச்சாமி அவர்களின் அன்பு வணக்கங்கள். இந்த வருடம் கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கும் கிராமப்புறத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இந்த நிகழ்வின் மூலம் நீங்கள் இந்த மத்திய மற்றும் மாநில அரசும் போட்டித் தேர்வுகள் என்னென்ன, அதை எப்படி எதிர்கொள்வது, அதற்கு நாம் எப்படி தயார்படுத்திக் கொள்வது, அந்த தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவது என்பது போன்ற ஒரு சிறந்த ஒரு கருத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல முதல்ல என்னன்னா, நமக்கு மத்திய அரசு நடத்துற தேர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கடுத்து மாநில அரசு நடத்துற தேர்வுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா இதனுடைய நோக்கம். ஏன்னா இந்த வேம்பார சுத்தி உள்ள கிராமங்கள்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு 1000 to 2000 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் முடிச்சு வெளியில வராங்க. ஸோ நம்ம வேம்பார் பகுதியில ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 5 கல்லூரிகள் இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு கல்லூரியிலுமே ஒவ்வொரு வருஷமும் ஒரு 300 கிராஜுவேட் 400 கிராஜுவேட் அப்படிங்கும் பொழுது ஒரு வருஷத்துக்கு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில வராங்க. ஸோ இந்த 2000 ஸ்டூடெண்ட்டுமே இந்த வேலை கல்லூரி படிப்பை 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு படிப்புக்கு அப்படிங்கிறதுக்கு 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ், அப்புறம் அடுத்து 3 வருஷம் 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த கிராஜுவேஷன் அப்படிங்கிற ஒண்ணு முடிச்சுட்டு படிப்பா தான் வச்சிருக்காங்களே தவிர்த்து அந்த படிப்பை பயன்படுத்தி ஒரு வேலை தேடுறது அப்படிங்கிற ஐடியாக்கள் நம்ம கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ இந்த நிலையை நம்ம அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் 2022 வேம்பார் அப்படிங்கிற கிராமத்துல என்னால இந்த அகாடமி உருவாக்கப்பட்டது. இதனுடைய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா, இதனுடைய நோக்கம் என்னன்னா, கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் இந்த மாதிரி வெளியில அவங்க வேலையே தேடாம சமுதாயத்துல ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸுக்கு போக முடியாத நிலைமை இருக்குது. ஸோ இதெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம இந்த அகாடமி 2022 உருவாக்கணும். ஸோ உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு 4 வருஷத்தை நம்ம தொட போறோம். இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட நான் இந்த அகாடமி 259 ஸ்டூடெண்ட்ஸ் மத்திய அரசு நடத்துற தேர்வுகளான யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ஆர்ஆர்பி, டெட் போன்ற எல்லா விதமான தேர்வுகளுக்குமே நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ இப்போ இது 3 வருஷம் கடந்ததுனால இப்போ நம்ம கோச்சிங் கொடுத்த எல்லா எக்ஸாம்ஸுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கிளியர் பண்றாங்க. ஸோ கிளியர் பண்ணி அவங்களுடைய சக்சஸ் வெளிப்படுத்துறாங்க. ஸோ இது இந்த நான் எடுத்த முயற்சிக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்கு. ஸோ அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு என்னன்னா, நம்ம அகாடமி வெவ்வேறு இடங்கள்ல நம்ம நிறுவ போறது அப்படிங்கிறது ஒரு தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்கள் ஒரு 5 இடங்களை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போக போறோம். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஏன் இந்த இடத்துல உருவாக்கணும் அப்படின்னா, எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி 5 காலேஜ் இருக்குது. இந்த 5 காலேஜ்ல வருஷத்துக்கு 2000 பேர் வராங்க. இந்த 2000 பேர்த்துல ஒரு 20 பேர் கூட கவர்மெண்ட் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படி காரணம்னா, அவங்களுக்கு கல்லூரி படிக்கும் போதோ பள்ளி படிக்கும் போதோ மத்திய அரசினுடைய தேர்வுகளை பத்தி சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாநில அரசு நடத்துற தேர்வுகளை பத்தி சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை சொல்லிக் கொடுக்குற ஒரு கடமை ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிச்சு எனக்கு இருக்குது. ஸோ அதனுடைய நோக்கமே இந்த தேர்வுகளை பத்தி மாணவர்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இந்த தேர்வுகளுடைய குவாலிபிகேஷன், இந்த தேர்வுகளை எழுதுறது எப்படி, அப்ளை பண்றது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான நுணுக்கங்களை சொல்லி கொடுத்து அவங்க தோல்வி அடையாம, ஒருவேளை தோல்வி அடைஞ்சா கூட அடுத்த லெவலுக்கு அவங்க அடுத்த கட்ட தேர்வுல வெற்றி பெற வைக்க வேணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த அகாடமி ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கு அந்த நோக்கத்துல இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, மத்திய அரசு நடத்துற தேர்வு என்ன, மாநில அரசு நடத்துற தேர்வு என்ன, அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மத்திய அரசு நடத்துற தேர்வுகள் என்ன அப்படின்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறதா மத்திய அரசு நடத்துற ஒரு முக்கியமான தேர்வுகள்ல அவங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் அதிகமான தேர்வுகள் நடத்துது. ஸோ அது போக எஸ்எஸ்சி எக்ஸாம் அதுவும் நடத்துறாங்க. ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷமும் மே மாசம் நடத்துறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் 3 லெவல்ல நடக்கும். ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ 2026ஆம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லா 903 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 903 வேகன்சில மொத்தம் 22 போஸ்டிங்க்கு ஒரே ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுதான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். ஸோ இதுல அவங்க எடுக்கிற மாணவர்கள் மாணவிகள் எடுக்கிற மதிப்பெண்கள் அடிப்படையில ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், அப்புறம் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்த மாதிரி பலவிதமான 22 போஸ்டிங் அவங்க மாணவர்கள் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதுல மாணவர்களுடைய விருப்பம் ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையிலையும் அந்த போஸ்டிங் அலோகேட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இந்தியா மத்திய அரசு நடத்துற தேர்வுகள்ல நம்ம இந்தியா ஃபுல்லா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. இந்த 10 லட்சம் பேர் அப்ளை பண்றதுல பிரிலிமினரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்றது 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலேயே எக்ஸாமுக்கு எழுதுறவங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதுவாங்க.
ஸோ இந்த 6,00,000 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ல இருந்து ஒரு 15,000 கேண்டிடேட் வந்து அடுத்த கட்ட தேர்வான மெயின்ஸுக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த 15,000 கேண்டிடேட்ல இருந்து இன்டர்வியூக்கு வந்து ஒரு 3,000 பேரை வந்து இன்டர்வியூக்கு தேர்ந்தெடுப்பாங்க. எப்பவுமே யூபிஎஸ்சில வந்து 1/3 அப்படிங்கிற ரேஷியோல வந்து அவங்க இன்டர்வியூக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த விதத்துல இப்போ வந்து 900 வேகன்சி இருந்துச்சுன்னா 1/3 அப்படிங்கிற விதத்துல வந்து இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ணியிருக்கணும், அதுக்கடுத்து மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும், அதுக்கடுத்து தான் இன்டர்வியூ. ஸோ இந்த இன்டர்வியூல வந்து இந்த 3,000 கேண்டிடேட் எடுத்து அதுல வந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு முதல்ல வர்ற 100 பேர்த்துக்கு வந்து ஐஏஎஸ், அடுத்து வர்றவங்களுக்கு ஐஎஃப்எஸ், அதுக்கடுத்து வந்து ஐஆர்எஸ், இந்த மாதிரி தான் வந்து போஸ்டிங் வந்து வேக்கன் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் நடத்துகிற ஒரு ப்ரெஸ்டேஜியஸ் எக்ஸாம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இதுக்கு தான் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இந்த ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வந்து ஆசைப்படுவாங்க. அதிகமான இளைஞர்கள் வந்து இதுக்கு தான் தேர்ந்தெடுப்பாங்க. நான் முதற்கொண்டு அந்த எக்ஸாமுக்கு என்ன அப்படித்தான் அந்த கிராமப்புறத்துல வேம்பாடுல இருந்து பிறந்து ஐஏ எக்ஸாம் எழுதினேன். ஸோ 6 அட்டம் 7 அட்டம் எழுதிட்டு என்னால வந்து சக்சீட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா என்னுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஆஃப்டர் போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ணது இந்த ரூரல் ஏரியால இருந்து அவேர்னஸ் இல்லாம போனதுதான் வந்து தோல்வியா நான் நினைச்சேன். ஸோ அதனால இந்த அகாடமி உருவாகி அவங்க காலேஜ் படிக்கும் போதே ஸ்கூல் முடிச்ச உடனே இந்த எக்ஸாம் சம்பந்தமான மோட்டிவேஷனல் அவேர்னஸ் ஏற்படுத்தி அவங்க காலேஜ் படிக்கும் போதே இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிற நோக்கத்தின் மூலமா இன்னைக்கு வந்து என் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து படிக்க வச்சுட்டு ஒரு பொண்ணை வந்து நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுற அளவுக்கு இந்த 3 வருஷத்துல உருவாக்கி இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிலைமையில போகும் பொழுதுதான் இந்த எக்ஸாம் வந்து சக்சீட் பண்ண முடியும். எப்பவுமே வந்து சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு தான் வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து 21 வயசுல வந்து ஐஏஎஸ் ஆகலாம், 21 வயசு 21 வயசு உங்களுக்கு நிரம்பிடுச்சு அப்படின்னா ஐஏஎஸ் ஆகலாம்னா அவங்க வந்து 21 வயசுல ப்ரிப்பேர் பண்ணா அது வந்து எக்ஸாம் குவாலிஃபை பண்ண முடியாது. அப்போ அவங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஐடியலா வந்து ஸ்கூல் முடிச்ச உடனே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணா தான் அந்த 21 வயசு அப்படிங்கிறது நிரம்பும் பொழுது அவங்க அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து அந்த எக்ஸாமுடைய நுணுக்கங்கள், படிக்கிற விதம், நடப்பு நிகழ்வுகள், இந்த மாதிரிலாம் தனித்தனி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா ஒரு நல்ல நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் வந்து முக்கியமா வந்து கேட்கப்படுற சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். பெரும்பாலான ஸ்டூடெண்ட் வந்து ஒரு புக்கை எடுத்து அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கிற மாதிரி படிக்கிறாங்க. அது கிடையாது. ஒரு எக்ஸாம்ல இருந்தா அந்த எக்ஸாமுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸ்ல உள்ள அந்த சிலபஸ்ல எதை படிச்சு படிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் வந்து நம்ம அகாடமில வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து மாணவர்கள் வந்து தேர்வு வந்து எதிர்கொள்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. இது வந்து மத்திய அரசு நடத்துற தேர்வுன்னு பார்த்தோம். இது போக மாநில அரசு நடத்துற தேர்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்துல இருக்கோம். தமிழ்நாடு வந்து டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுமே வந்து பல்வகையான தேர்வுகளை வந்து நடத்துறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான கேலண்டர் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சியில் நடத்துகிற முக்கியமான தேர்வுகள் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது வந்து எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆண்டு இறுதியில் வந்து டிசம்பர் மாதம் வந்து அடுத்த வருஷத்துக்கான கேலண்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கேலண்டர் அடிப்படையில் தான் வந்து ஒவ்வொரு மாதம் வந்து ஒவ்வொரு தேர்வு வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான கேலண்டர் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் இந்த வருஷத்துல வந்து அடுத்து வந்து செப்டம்பர் மாதம் குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. அதுக்கடுத்து அக்டோபர் மாதம் குரூப் 2, குரூப் 2A இருக்குது. அப்புறம் டிசம்பர் மாதம் இறுதியில் வந்து குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10th தான் குவாலிஃபிகேஷன். ஸோ 10ஆம் கிளாஸ் கல்வி தகுதி 18 வயசு நிரம்பின யாருனாலுமே வந்து இந்த எக்ஸாம் எதிர்கொள்ளலாம். ஸோ இந்த எக்ஸாம் எதிர்கொண்டு இது வந்து மொத்தமே ஒரு நாள் எக்ஸாம் தான் நடக்கும். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 200 கொஸ்டின் இருக்கும். 100 கொஸ்டின் தமிழ், 100 கொஸ்டின் ஜிஎஸ், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். இதுல வந்து 100 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க். இந்த 200 கொஸ்டின்ல ஒரு 230 to 240 மார்க் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து குரூப் 4 எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இந்த யாருனாலுமே வந்து ஒரு 10th குவாலிஃபிகேஷன் வச்சு யாருனாலுமே வந்து 150 கொஸ்டின்ஸ் எடுத்துருவாங்க. பட் பாஸ் பண்றதுக்கு தேவையான 230 மார்க் எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அகாடமியில வந்து ஜாயின் பண்ணி அவங்க கொடுக்குற பயிற்சி, அவங்க கொடுக்குற தேர்வு இதெல்லாம் எதிர்கொண்டா மட்டும்தான் அதை வந்து நம்ம எதிர்கொள்ள முடியும், அந்த எக்ஸாம்ல குவாலிஃபை பண்ண முடியும். இதுக்கு அடுத்த லெவல் எக்ஸாம் என்ன அப்படின்னு குரூப் 2, குரூப் 2A. ஸோ இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிகிரி தான் வந்து குவாலிஃபிகேஷன். ஸோ ஒரு டிகிரி முடிச்சு 21 வயசு நிரம்பிடுச்சுன்னா அவங்க வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். குரூப் 2 எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா வணிக வரித்துறை, சப் ரெஜிஸ்ட்ரார் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் வந்து அந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ்ல இருக்குது. ஸோ அடுத்த கட்ட லெவல் எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1. தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஹையஸ்ட் போஸ்டிங் என்ன பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம். இந்த குரூப் 1 எக்ஸாம்ல வந்து டெப்டி கலெக்டர்,
டிஎஸ்பி, அப்புறம் வணிக வரித்துறை அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து குரூப் ஒன் போஸ்டிங்ல தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி தான். வயசு 21 வயசு நிரம்பி இருக்கும். ஸோ 21 வயசு நிரம்பி ஒருத்தவங்க வந்து டிகிரி முடிச்சிட்டாங்கன்னா இந்த எக்ஸாம் எதிர்கொண்டு குரூப் ஒன் எக்ஸாம் எதிர்கொள்ளலாம். ஸோ இதுதான் வந்து டிஎன்பிசி, யூபிஎஸ்சி நடத்துற மேஜர் எக்ஸாம். இது போக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேரியஸ் அதர் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுடைய நோட்டிபிகேஷன், வேகன்சி பொறுத்தல அப்போ அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு எழுதிக்குவாங்க. சில எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் இருக்கு. அதுக்குமே கிராஜுவேஷன் முடிச்சவங்களும் இருக்கிறாங்க, 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க இருக்கிறாங்க, 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்களும் எழுதலாம். ஸோ இது மாதிரி பல்வகையான தேர்வுகள் இருக்கு. இந்த எல்லா விதமான தேர்வுகளுக்குமே வந்து நம்ம பிகே மலைச்சாம் ஐஏஎஸ் அகாடமில வந்து நம்ம பயிற்சி கொடுக்கணும். இந்த பிகே மலைச்சாம் ஐஏஎஸ் அகாடமின்னு ஒன்று நிறுவி இது வந்து 4 வருஷம் இங்க செயல்பட்டு இருக்கிறதுனால இந்த கிராமப்புற மாணவர்கள் உள்ள எல்லாத்துக்குமே வந்து என்ன எக்ஸாம் பத்தி ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. இங்க வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இந்த மாணவர்கள் வந்து இந்த அகாடமின்னு ஒண்ணு உருவாகாம இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம் பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த நிலைமையை வந்து நான் மாத்திருக்கிறேன். ஸோ இங்க இருந்து இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னா, கிராஜுவேஷன் முடிச்ச உடனே டைரக்டா இங்க வராங்க. நானே காலேஜ் படிக்கும் போதே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லா காலேஜஸ்மே போய் செமினார் கொடுத்து இந்த எக்ஸாமினுடைய முக்கியத்துவம் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து செமினார் கொடுக்குற மூலமா வந்து அவங்களுக்கு அங்கே அவேர்னஸ் கொடுத்து ஸோ அவங்க காலேஜ் முடிச்சோன்னா டைரக்டா வந்து இந்த அகாடமில ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி முடிச்சோன்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. 1 வருஷம் 6 மாசம் ப்ரிப்பேர் பண்றாங்க. கரெக்டா 1 வருஷம் 2 வருஷம் முடிச்ச உடனே அவங்க விருப்பப்பட்ட தேர்வுல எதிர்கொண்டு அவங்க சக்சீட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சமூக சேவையுடன் இந்த கிராமப்புற மாணவர்களை வந்து நான் ஊக்குவிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இதன் மூலமா வந்து வருங்காலங்களில் வந்து ஒரு நேர்மையான அதிகாரிகள், கிராமப்புறத்துல இருந்து படிக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு நேர்மையான ஒரு 1000 2000 அதிகாரிகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அந்த என்னுடைய இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை தாண்டி இந்த கிராமப்புற உள்ள மாணவர்கள் வந்து பயனடையணும், அரசு வேலைக்கு கனவை தொடரணும், யாரு நினைச்சாலும் எதுனாலும் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்ககிட்ட விதைச்சிருக்கிறேன். ஸோ அது வந்து இப்போ மரமாகி செடியாகி மரமாகி எல்லா பேருமே வந்து பயனடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு எதிர்கால ஸ்டூடெண்ட்ஸ், இனிமேல் அடுத்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த வருஷம் ஃபைனல் இயர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருமே வந்து இந்த மாதிரி அகாடமியில ஜாயின் பண்ணி தேர்வுகளை பற்றி தெரிஞ்சு ஸோ அவங்க வந்து முறையாக பயிற்சி எடுத்து தேர்வுகளை வெற்றி பெற்று அவர்களுடைய அரசு வேலை கனவை நனவாக்க பிகே மலைச்சாம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்து பெறுகிறேன்.